ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 50 சவரன் வரைக்கும் நான் எப்படி சேமித்தேன், நான் என்ன டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு சவரன்லேருந்து 50 சவரன் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். இப்போ கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எப்படி இந்த டைமில் நம்ம சேமிக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். நான் யூஸ் பண்ணுற டிப்ஸு, நான் எந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணி நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு ரேட் எவ்வளோ ஏறினாலும் நம்ம சேமிக்கிறத கொஞ்சமாச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சேவிங்ஸே நான் பண்ணலை, ஆனால் எனக்கு கோல்டே சேர்க்கலை அப்படின்னு நினைக்காதீங்க. கோல்டு ரேட் ஏறினாலும் நீங்கள் மினிமலான உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஒரே சேவிங்ஸ் பண்ணாமல் ஒரு 2-3 ஸ்பிட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற காசை அதை மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் ப்ரியாரிட்டியை கொடுத்து கோல்டே சேவிங்ஸ் பண்ணுங்கள். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுடைய சேவிங்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நான் எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன், அது எனக்கு கை கொடுத்துச்சா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 10 கோல்டன் சேவிங்ஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு கண்டிப்பாக எல்லாருமே நான் போடுங்க அப்படின்னு சொல்வேன். உங்களுக்கு கோல்டு வாங்கணும் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு கோல்டு சீட் மினிமம் ஒரு 1000 ரூபாய் கையில் இருந்துச்சுன்னா கோல்டு சீட்டை போடுங்க. அதில் நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க. 18% சில கடையில் சொல்லுவாங்க, சில கடையில் 24 சொல்லுவாங்க, சில கடையில் 100 சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி போட்டாலும் உங்கள் ஊர் பக்கம் உங்கள் ஏரியாவில் எந்த கடை உங்களுக்கு நம்பகத்தனமாக இருக்குது, நான் இந்த கடையில் சீட்டு போட்டால் எனக்கு நல்ல லாபம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கடையில் போடுங்க. அதில் போடும் போது பார்த்திங்கன்னா கிராம் பேசிஸ் அன்றைக்கி ரேட்டுக்கு வர வைக்கிற கடைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். ஏன்னா ரேட்டு ஏற ஏற நமக்கு கிராம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அமௌண்ட்டாக போட்டு நீங்கள் அன்றைக்கி என்ன கிராம் ரேட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டாக கிராமாக வச்சாங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டு. கோல்டு சீட்டு போடுங்க. ஜிஎஸ்டி 3% நீங்கள் கட்டுற மாதிரி வரும். சில கடையில் அதுவும் ஃப்ரீயாக இருக்குது. நான் ஆல்ரெடி 25 கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு தான். டிஜி கோல்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. ஆனாலும் நம்மக்கிட்ட கையில் கொஞ்சமாக இருந்தாலும் காசு சேவிங்ஸ் பண்ணுங்கள். நான் போத்திஸ்லேயும் போட்டிருக்கிறேன், தங்கமயில் 2துலேயுமே போட்டிருக்கிறேன். மினிமலான என்னால் எவ்வளோ அமௌண்ட் போட முடியும், 100 ரூபா 500 ரூபாய் எவ்வளோ அமௌண்ட் நம்மக்கிட்ட சில்லறை இருக்குதோ அதை நான் அதில் ஜிபே மூலிமா நான் பே பண்ணுறேன். உங்களுக்கு அதை பற்றி வீடியோ ஆல்ரெடி இருக்குது. 2 பேர்த்தையும் கம்பாரிசேஷன் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது. நீங்கள் எந்த கடையில் வேணால் போடுங்க, ஆனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ போடுங்க. இதில் கம்பாரிசேஷன் எது பெஸ்ட்டு அப்படிலாம் கேட்குறீங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ போடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வர வைக்கிறத 100 ரூபாயிலேருந்து அது கோல்டாக வைக்கிறாங்க. அது நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நான் டிஜி கோல்டு மூலிமா ஜுவல்லரி வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு வேண்டான்னு தான் சொல்வேன். ஏன்னா அதை டிஜி கோல்டு மூலிமா போகும்போது வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம தான் பே பண்ணணும். இதே கோல்டு காயின் போகிறதா இருந்துச்சுன்னா மினிமலான வேஸ்டேஜ் தான் கொடுப்பாங்க. 2%, 3%, 4% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்கும். அது நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். அது இல்லாமல் 3% ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும். அது நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா எப்போ கையில் இருக்குதோ அப்போல்லாம் நம்ம பேமெண்ட் கட்டலாம். இது மந்த்லி கட்டணும், வீக்லி கட்டணும், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. நம்மக்கிட்ட கையில் இருக்குதோ அப்போ நம்ம கட்டலாம். டிஜி கோல்டு ஒரு நல்ல மெத்தட். எல்லாருமே ஃபோனில் இது ஒரு ஆப்பை வச்சுக்கோங்க. எந்த கடை போட்டாலும் பரவாயில்ல, தங்கமயில் போட்டாலும் பரவாயில்ல, போத்தீஸ் போட்டாலும் பரவாயில்ல, வேறு எதனா கடையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஜி கோல்டு போட்டு நீங்கள் தேவையில்லாத இந்த ஷாப்பிங் ஆப்பெல்லாம் கொஞ்சம் அன்இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மினிமம் ஒரு 1 கிராமாச்சும் ஒரு வருஷத்தில் எடுக்க முடியுன்றதுக்காக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணதுனால தான் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் மந்த் தங்கமயில் முடியுது. நான் முடிச்சுட்டு வாங்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் சில பேர் 100 மில்லிகிராம்ஸ் வாங்குவாங்க, 250, 500 மில்லிகிராம்ஸ் வாங்குவாங்க. ஆஃபர்ஸ் டைமில் வேஸ்டேஜே இல்லாமல் கோல்டு காயின் தருவாங்க. இப்போ கூட லலிதாவில் கொடுத்துட்ருக்குறாங்க. ரன்னிங் மார்ச் வரைக்கும் கொடுக்குறாங்க. 2 மாதம் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் கூட கோல்டு காயின் கொடுத்தாங்க. வேஸ்டேஜ் 0% சொல்லிட்டு நான் அது கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வேஸ்டேஜ் இல்லாமல் தராங்க ஒரு 5 டேஸ்க்கு. கண்டிப்பாக வாங்குறவங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயும் கொடுத்தாங்க, ஆஃப்லைன்லேயும் கொடுத்தாங்க. 1 கிராமில்
வந்து கூட வாங்கியிருந்தாங்க நிறைய பேர். நீங்கள் வந்து காயின் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து வேஸ்டேஜ் நம்ம டைமை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்காக வந்து ஆனால் அக்ஷய தீதிக்கு தான் வாங்குவேன், அப்போ தான் வேஸ்டேஜ் எல்லாம் தருவாங்க, அதனால் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா மினிமலான வேஸ்டேஜ் வந்து எந்த கடையில் இருக்குதோ 1% 2% மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடை மூலிமா போயிட்டு நீங்கள் வந்து கோல்டு காயினை வந்து வாங்கி சேவிங்ஸ் பர்பஸ்க்காக நீங்கள் வச்சுக்கோ. ஃப்யூச்சர் வந்து நான் அதை சேல்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்க கோல்டு காயின் போங்க. அப்படி இல்லைனா இதை வந்து நான் பெரிய நகையாக மாற்றுவேன். சில பேர் வந்து சின்ன சின்னதாக அமௌண்ட்டு சேர்த்து வச்சு காயின் வாங்கி பெரிய நகையாக போவாங்க. பெரிய நகை வாங்க போகிறன்றவங்களும் கோல்டு காயின் வந்து வாங்க. கோல்டு காயின் வந்து ஒரு 5 இயர்ஸில் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்து லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா வந்து 5 இயர்ஸ் பிஃபோர் எவ்வளோ கோல்டு ரேட் விற்றுச்சு, இப்போ எவ்வளோ விற்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் வேணும்னா வந்து நம்ம சேல்ஸும் பண்ணிக்கலாம், ஜொல்லாவும் மாற்றிக்கலாம் கோல்டு காயினில். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒன் டைம் டெபாசிட் வந்து அமௌண்ட் இப்போ கையில் ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கிது உங்ககிட்ட, ஒரு சீட்டு போட்டிருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது. மினிமம் வந்து நான் சொல்கிறது வந்து 10,000 அமௌண்ட் இருக்குது. இதில் போய் நான் போய் கோல்டு காயினாக வாங்குவேன், இல்லை கோல்டு ஜுவல்லரியாக வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களால் வந்து ஒரு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் டைம் டெபாசிட் போடுங்க. அதை பற்றி 15 ஜுவல்லரி ஷாப்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எந்த கடையில் வந்து என்னென்ன வேஸ்டேஜ் தராங்க, எத்தனை மாதம் வெயிட் பண்ணணும், மினிமல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மினிமலான வந்து ஒரு 10,000 இருந்துச்சுன்னா லலிதா போடுறாங்க, மங்கள் அந்த மாதிரி கடைலாம் இருக்குது. நீங்கள் வந்து அதை டெபாசிட் பண்ணி ஒரு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் கோல்டு எடுக்கலாம். ஏன்னா வந்து கையில் கொடுத்து வாங்கும் போது வந்து வேஸ்டேஜ் போகும். இது ஒரு 11 மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும் போது வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் தருவாங்க. என்றைக்கு கோல்டு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ரேட்டே வந்து புக் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் நீங்கள் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஆப்ஷன். வீட்டில் வந்து ஃப்யூச்சர் வந்து நான் மேரேஜ் வச்சுருக்கிற ஒரு 6 மாதம் டைம் இருக்குது, 1 வருஷம் டைம் இருக்குது, என்கிட்ட இப்போ கையில் காசு இருக்குதுன்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்த கடை ஓகேவோ அதில் வந்து ஸ்கீம் கேட்டுட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணது, எனக்கு வந்து பர்சனலாக வந்து கடையை போய் நான் விசாரித்து பண்ணுறது தான். உங்களுக்கு எந்த கடை வேணுமோ நீங்கள் விசாரித்து பண்ணுங்கள். இத்தனை கடை இருக்குது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த கடை போட போகிறீங்களோ அது உங்களோட இஷ்டம். தென் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் வந்து சில பேர் வந்து கோல்டை வந்து ப்ளச் பண்ணி வாங்கலாமா, இல்லை ஓல்டு கோல்டு வந்து சில ஓல்டு வந்து உடஞ்சிருக்கும், சிலது வந்து பிஞ்சிருக்கும், இதை வந்து பற்ற வச்சாலும் வேஸ்ட்டு அப்படின்றது வந்து ஓல்டு கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கோல்டு வாங்குவாங்க. அது மாதிரி வாங்காமல் அதையும் டெபாசிட் பண்ணிவிடுங்க. ஓல்டு கோல்டு டெபாசிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து அந்த கிராமை வந்து வர வச்சு ஆஃப்டர் 11 மந்த்ஸ் இப்படியும் வாங்கலாம். சில பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அன்றைக்கி வாங்கும்போது வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் கொடுக்கணும். அதனால் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். சில பேர் வந்து ப்ளச் பண்ணி வாங்கலாம். பேங்க்கில் வந்து ப்ளச் பண்ணிவிட்டு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நான் வந்து டெபாசிட் பண்ணி கோல்டு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் கோல்டை வந்து ப்ளச் பண்ணிங்கன்னா சும்மா ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வந்து ப்ளச் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிராம் வரும், தென் பார்த்திங்கன்னா அதோட கேல்குலேஷனோட நான் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் போடுறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து 1 பவுனை 10 பவுனை மாற்றலாமா, 1 பவுனை வந்து 50 பவுனாக மாற்றலாமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. மாற்றுறதுலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக கேல்குலேஷனோட அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது வித் வந்து கேல்குலேஷன் ப்ரூஃபோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அப்கமிங்கில் பாருங்கள். நிறைய பேர் வந்து இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்குறாங்க. கோல்டு ஜுவல்லரி வந்து ப்ளச் பண்ணுங்கள், பேங்க்கில் ப்ளச் பண்ணி கோல்டாக வாங்குனீங்கன்னா நமக்கு லாபம் அப்படின்றாங்க. ஆனால் அதில் பாதகமும் இருக்குது. அதை பற்றி நான் அப்கமிங்கில் சொல்கிறேன். சப்போஸ் உங்களால் வந்து அமௌண்ட் மீட்க முடியும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் போடுங்க. இப்போ நான் ஒரு 1 லட்சம் சீட்டு போட்டிருக்கிறேன், அமௌண்ட்டு கோல்டு போட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு 20,000 இருந்துச்சுன்னா நான் வந்து இன்னும் அந்த 2 பவுன் நகை எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 20,000க்கு ப்ளச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதை வந்து கண்டிப்பாக உங்களால் மீட்க முடியும்னு நினச்சதை போய்ட்டு இதே வந்து நீங்கள் 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்கு ப்ளச் பண்ணி இதை வந்து நான் கோல்டாக மாற்ற போகிறேன்றவங்களுக்கு தான் அது கஷ்டம். சின்ன அமௌண்ட்டுக்காக ப்ளச் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பாதகம் கிடையாது. நான் இது அப்கமிங்கில் கண்டிப்பாக வந்து கேல்குலேஷனோடு சொல்கிறேன். தென் பார்த்திங்கன்னா ஏலச்சீட்டு கண்டிப்பாக நிறைய பேர் போடுவீங்க. நம்ம சேனல்லே வந்து நிறைய ஏலச்சீட்டு பற்றிலாம் இருக்குது. 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் வரைக்கும் ஏலச்சீட்டெல்லாம் இருக்குது. ஏலச்சீட்டில் வந்து ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். எஃப்டியை விட ஏலச்சீட்டு ப்ராஃபிட்டு. எஃப்டியில் வந்து ஒரு 5,000 ப்ராஃபிட்னா ஏலச்சீட்டில் வந்து ஒரு 10,000லேருந்து 15,000 வந்து ப்ராஃபிட் வரும். ஆனால் ஏலச்சீட்டில் வந்து நம்பகத்தரமான ஆளாக பார்த்து போடுங்க. உங்களுக்கு வந்து வீட்டு பக்கத்தில் ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸு யார் இருந்தாலும் நம்பகத்தரமான ஆளாக இவங்கக்கிட்ட போட்டால் காசு வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சி போடுங்க. அவங்கக்கிட்ட வந்து போடும்போது உங்கள்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒன் டைம் டெபாசிட் அமௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி எடுக்கும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். தென் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டேஸ் வந்து நம்ம எப்படி கோல்டு வாங்குறது, சில டைமில் வந்து ஃபெஸ்டிவல்லாம் ஆஃபர்ஸ் போடுவாங்க. இப்போ நியூ இயர்க்கு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த ஆஃபர்ஸ் போடுவாங்க. நிறைய பேர் அக்ஷய தீதி வந்து வாங்கினீங்கன்னா வந்து தங்கம் பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அக்ஷய தீதியை வந்து ட்ரை பண்ணுவாங்க. தீபாவளி அவங்கவுங்க ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி தீபாவளிக்கு, சில பேர் ரம்ஜான், சில பேர் கிறிஸ்மஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. வெட்டிங் டேக்கு ஸ்பெஷல் டேஸ், வெட்டிங் டேஸு, பர்த்டே ஸ்பெஷலுக்கு அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன ரிட்டன் கிஃப்ட் நீங்களே உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு வாங்கி தரலாம். உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் வாங்கி தரலாம். அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்பெஷல் டேஸில் கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வந்து வாங்குங்க. அப்படி இல்லைனாலும் சில்வராச்சும் வாங்க ட்ரை பண்ணுங்க. சில்வரும் இப்போ வந்து ரேட் ஏறிட்டே போகுதுனால சில்வராச்சும் வாங்க ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் தான். உண்டியல் சேவிங்ஸ் வந்து உங்கள் கிடைக்கிற கையில் காசு இருக்குது. ₹1, ₹2, ₹5 என்ன ஏதோ புது நோட்டு நான் சேவிங்ஸ் பண்ணுவேன், என்ன ஹேபிட் இருந்தாலும் சேவிங்ஸ் பண்ணுங்கள். உண்டியல் சேவிங்ஸ் கூட ஒரு நல்ல மெத்தடு தான். ஆனால் பெரிய அமௌண்ட்டெல்லாம் உண்டியலில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி மட்டும் போடாதீங்க. சில்லற காசு உங்கள்கிட்ட இருக்கிறது அந்த மாதிரி போடுங்க. உங்கள்கிட்ட பெரிய தொகை ஒரு ₹500 நான் உண்டியலில் போட போகிறேன், அது போடுறதுக்கு டிஜி கோல்டு மூலிமா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். நான் சில்லற காசு மூலிமா நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். உண்டியலை முதலாச்சும் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லை, டிஜி கோல்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. அது இல்லாமல் 100 மில்லிகிராம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. 1 கிராம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து அந்த ஆப்ஷன்லாம் வந்ததுனால உண்டியலில் வந்து சில்லற காசு போடுங்க. சில்லற காசில் வர காசை வந்து அதை வந்து தங்கமாக மாற்றினாலும் சரி, இல்லை வெள்ளியாக மாற்றினாலும் சரி. வெள்ளியும் வந்து இன்றைக்கி கிராம் பார்த்திங்கன்னா வந்து ₹114 வருது. ஏன்னா வந்து ₹90 ₹80 வித்த சில்வரும் வந்து இன்றைக்கி நல்ல ரேட்டாக தான் போகுது. அதனால் உண்டியல் மெத்தடில் வந்து உங்களுக்கு கோல்டு வேணுன்னா கோல்டு வாங்குங்க, இல்லைனா சில்வர் வேணுன்னா சில்வர் வாங்க. தென் வந்து மந்த்லி பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து நான் ஒரு டார்கெட் வச்சு நான் வந்து ட்ராக் பண்ணுவேன். இதை வந்து இந்த மாதம் வந்து ஒரு 5000னா 5000த்தில் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து மிச்சம் பிடிப்பேன். 2000னா 2000 மிச்சம் பிடிப்பேன் சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் வந்து சேவிங்ஸும் பாருங்கள், எக்ஸ்பென்சஸும் பார்த்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து நான் இவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எடுத்து வைங்க. எடுத்து வைக்கும் போது தான் வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து அனாவசியமான செலவு பண்ண மாட்டீங்க. மீதி வந்து இருக்கிற காசை வந்து சேவிங்ஸ் பண்ணுவீங்க. பட்ஜெட் போடுங்க. என்ன செலவு பண்ணாலும் பட்ஜெட் போட்டு எழுதுங்க. தென் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வர என்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபிக்ஸ் யுவர் கோல். நீங்கள் வந்து 1 பவுன் வாங்கினாலும் சரி, 2 பவுன் வாங்கினாலும் சரி, 50 பவுன் 100 பவுன் வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கோலை. நான் வந்து இந்த வருஷத்தில் வந்து ஒரு 5 பவுன் வாங்க போகிறேன், இந்த வருஷத்தில் வந்து 1 பவுன் வாங்க போகிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி, அப்போ மாதத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும், நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கணும், மந்த்லி சீட்டு கட்ட போகிறோமா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கோல் வைங்க. கோல் வச்சு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது 1 கிராம் வாங்கும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக ஹாப்பி இருக்கும். அதே நீங்கள் ஒரு 10 டைம் வாங்கினா ஒரு 10 கோல்டு காயின், 10 சவரன் நகை ஏதோ ஒன்று வாங்கும்போது பரவாயில்ல நம்ம இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அது பார்க்க உங்களுக்கு வந்து அடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட கோலை அதில் வைங்க. நீங்களும் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமேல் வந்து சேவிங்ஸ் எப்படிடா பண்ணுறதுன்னு மட்டும் கண்டிப்பாக நினைக்காதீங்க. சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன ஃபிகர் தான் நாளைக்கு வந்து பெரிய ஃபிகராக வரும். அதனால் சிறு துளி பெருவெள்ளம் சொல்கிற மாதிரி வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் சேவிங்ஸ் பண்ண முடியும். நீங்கள் 50 பவுன் இல்லை 100 பவுன் கூட வாங்கலாம். ஒரு ஃபேமிலியில் வந்து இவ்வளோ கிராம்ஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டில் வந்துருக்குது. அந்த கிராம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதா? ஒரு வீட்டில் பார்த்தா 200 கிராம் இருக்கணும். ஒரு லேடிஸ்கிட்ட இவ்வளோ இருக்கணும், ஜென்ஸ் கிட்ட இவ்வளோ இருக்கணும், கிட்ஸ் கிட்ட இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா? ஆனந்த் சீனிவாசன் சார் சொல்வார், கண்டிப்பாக உங்ககிட்ட இவ்வளோ கிராம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் எங்கேயும் போய் நிற்க வேணாம் அனாவசியமாக அப்படின்னுவார். ஏன்னா வந்து ஒரு பிரச்சனைன்னும் போது நம்ம கோல்டை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அவர் சொல்வார் அடிக்கடி. அவரோட சேனல் பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் அதுக்கு மேலே சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா அது பெட்டர். ஃபஸ்ட்டு அதை சொன்ன டார்கெட்டை வந்து கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கும் யூஸ் ஆகும், எனக்கும் அது யூஸ் ஆகும். ஏன்னா வந்து இந்த மெத்தட் மட்டும் தான் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து வேறு எதனா மெத்தட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.